friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா SPF பத்தி பார்க்க போறோம். SPF னா என்னன்னு கேட்டிங்கனா sun protecting factor. SPF ஜெனரலா என்ன பண்ணுனா உங்க ஸ்கின் உங்க ஹேர் எல்லாம் வந்து சன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுதான் SPF. சோ SPF பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி and சன்னோட டேமேஜ் வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். நம்ம சேனல் நம்ம வந்து பியூட்டி, ஹெல்த், ஃபேஷன் vlogs இந்த மாதிரி நிறைய விஷயம் பத்தி பேச போறோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சன் வந்து உங்க ஸ்கின் அண்ட் ஹேர் என்னென்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து சன் என்ன பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து சன் வந்து டிஸ்கலரேஷன் உண்டு பண்ணும். ஸோ சன் டேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சன் பர்ன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தோல்லாம் உரியும். தேர்ட் பார்த்தீங்கன்னா சன்ல நீங்கள் நிறைய போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஹைட்ரேஷன் கம்மியாகும், ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் கம்மியாகும். அதனால என்ன ஆகும்னா உங்க ஸ்கின் வந்து சீக்கிரமா ஏஜ் ஆன மாதிரி தெரியும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சன்ல வந்து நீங்கள் ரெகுலராக போயிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல நிறைய wrinkles அண்ட் ஃபைன் லைன்ஸ் வரும். இது பேர் வந்து ஃபோட்டோ ஏஜிங் சொல்லுவாங்க. சன்ல போகிறனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ்டாக தெரியும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் போர்ஸ் இந்த மாதிரி நிறைய விசிபிலிட்டி வந்து அதிகமாகும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து சில முக்கியமான டேமேஜ் சன்னால் நடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு என்னென்ன டேமேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்து வந்து உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து டிஸ்கலரேஷன் ஆகும். நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க ஹேர்லாம் வந்து வேறு கலரில் இருக்கும். செவன்த் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். அதனால வந்து பிரேக்கேஜ் அதிகமாகும். நீங்கள் ஹேர் வந்து சிக்க எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழும். அதெல்லாம் வந்து பிரேக்கேஜ் அப்படின்னுவாங்க. அது சன் வந்து ரொம்ப ஆக்சிலரேட் பண்ணும். எயித் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் வந்து நிறைய ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வரும் நீங்கள் சன்னில் வந்து அதிகமாக போயிட்டே இருந்தீங்கன்னா. அண்ட் இது கூட வந்து நைன்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் அதெல்லாம் வந்து கம்மியாகும் ஹேருக்கு. அதனாலேயும் உங்கள் முடி வந்து சீக்கிரமாக உடஞ்சு விடும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை டக்குன்னு சொல்லிடுறேன். கண்ணுக்கு வந்து wrinkle வரும், கண்ணு சுற்றி கருவளை அதிகமாகும், கண்ணுக்கு வந்து கேட்ராக்ட் வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ லிப்புக்கு பார்த்தீங்கன்னா லிப் வந்து கிராக் ஆகும், அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அது சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வந்து ஸ்கின் கேன்சர் கூட வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் மெயினாக வந்து மார்னிங் 6 o'clock ஆர் ஈவினிங் 6 o'clock சன்னை பற்றி சொல்லவே இல்லை. அது வந்து விட்டமின் டி தரும். அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட் இடைவெளியில் இருக்கிறது, அதுவும் பர்டிகுலராக வந்து 11 to 2 வரைக்கும் இருக்க அந்த சன்னை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே. பார்த்தீங்கன்னா நீங்கள் SPF ரெகுலராக யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு என்னென்ன ஆகும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து wrinkles, ஃபைன் லைன்ஸ்லாம் கம்மியாகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ் எல்லாம் சூப்பராக கம்மியாகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எங்காக தெரிவிங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா கொலாஜன் செக்ரேஷன், கெரட்டின் செக்ரேஷன் அண்ட் ஆல்சோ வந்து எலாஸ்டின் செக்ரேஷன்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அதனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃபர்மராக ஹெல்த்தியாக தெரியும். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோன் வராமல் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை காப்பாற்றலாம். செவன்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குன்னா அதை நீங்கள் சூப்பராக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எயித் வந்து உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுருக்கோம். நைன்த் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல் அடிக்கவே அடிக்காது. நீங்கள் ரெகுலராக வந்து SPF யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா. ஸோ SPF வாங்கும்போது நீங்கள் என்னென்னலாம் வந்து கன்சிடர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் SPFல வந்து டைட்டேனியம் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் உங்கள் ஸ்கின்னை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து கொலாஜின், கெரட்டின், எலாஸ்டின் இந்த செக்ரேஷன்லாம் வந்து அதுதான் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து டைட்டேனியம் டை ஆக்சைடு உங்கள் SPFல இருக்கணும். செகண்ட் வந்து உங்கள் SPFல வந்து வைட்டமின்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. லைக் வைட்டமின் A, D, E, Cலாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஜென்ரலாக வந்து SPF வந்து மேலே ப்ரொடெக்டிவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஸ்கின் அப்சார்ப்ஷனுக்கு யூஸ் பண்ணல. பட் இது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் SPF வந்து மினரல் ஆயில்ஸில் வந்து ஆயிருக்கக்கூடாது, பிளான்ட் ஆயில்ஸில் தான் ஆயிருக்கணும். ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லது தான். பட் மினரல் ஆயில்ஸ் வந்து டைரெக்டாக வேணாம் நம்மளுக்கு. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னா கண்டிப்பாக வந்து SPF வந்து கொஞ்சம் கெமிக்கலாக தான் இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து கெமிக்கல் இல்லாத க்ரீம்ஸோ கூட சொல்ல போகிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா உங்கள் SPF வந்து டிண்டடாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வந்து ஒரு மேக்கப் லுக் இருக்கும். நீங்கள் மேக்கப் போட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் SPF வந்து டிண்டடாக வாங்கிக்கலாம். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது SPFல வந்துட்டு. இந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ஸ்வெட் ப்ரூஃப் இருக்குது அண்ட் ஆல்சோ மேட் லுக் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அது நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து எஸ்பிஎஃப்ல உங்களுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது. 6th பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் வந்து நிறைய கன்சிஸ்டன்சியில் வருது. லைக் ஜெல்லில் வருது, லைக் வந்து உங்களுக்கு க்ரீமில் வருது, ஸ்ப்ரேயில் வருது, அண்ட் ஆல்சோ வந்து சீரம்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய வருது. அண்ட் ஈவன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. இதை பற்றி எல்லாமே நம்ம பேச போகிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் எஸ்பிஎஃப் வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டைப்புக்கு ஒரு ஸ்கின் டைப்புக்கும் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கூட எஸ்பிஎஃப் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எஸ்பிஎஃப் வாங்கும்போது. ஸோ ஜென்ரலாக வந்து எஸ்பிஎஃப் 30 இருக்குது, எஸ்பிஎஃப் 20 இருக்குது, எஸ்பிஎஃப் 50, 70 இது மாதிரி நிறைய இருக்குது. எஸ்பிஎஃப் 30 இருந்துச்சுன்னா தான் அது ஒரு சேஃபான ஒரு எஸ்பிஎஃப். ஜென்ரலாக வந்து எஸ்பிஎஃப் டைமை நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சன்னுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 மினிட்ஸில் வந்து அந்த சன் ரேஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். இது வந்து ஒரு ஆவரேஜான கவுண்ட். ஸோ உங்கள் எஸ்பிஎஃப் வந்து 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 30 × 10 பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்பிஎஃப் வந்து 300 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கணும். நான் எஸ்பிஎஃப் போட்டிருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சன்னுக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு துணி இல்லைன்னா ஒரு கேப்லாம் போட்டுக்கிறது எப்போவுமே ஒரு சேஃபர் சைடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்பிஎஃப் போட்டிருந்தாலும் கூட நீங்கள் இது மாதிரி துணி அந்த மாதிரிலாம் கவர் பண்ணிக்கணும். அண்ட் எஸ்பிஎஃப் வந்து நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டேன், நான் எஸ்பிஎஃப் 70 யூஸ் பண்ணிட்டேன், இது இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகும் அதனால் நான் ரீஅப்ளை பண்ண மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு டைமுக்கு வந்து நீங்கள் ரீஅப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணிட்டு மேலே ஏதாவது துணி கட்டுறீங்க, அம்ப்ரெல்லா கொண்டு போகிறீங்க, கேப் கொண்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து லைட்டர் ஷேட்ஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சன் அப்சார்ப்ஷன் வந்து அதிகமாக கொண்டு வராது. இதை ஜஸ்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் க்ரீம், லோஷன், ஸ்ப்ரே, அப்புறமா மேக்கப் ப்ராடக்ட்ஸில் இருக்க எஸ்பிஎஃப் பற்றி. ஜென்ரலாக வந்து நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட்டில் இருக்க எஸ்பிஎஃப் வந்து ரொம்ப பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மேலே பவுடராக யூஸ் பண்ணுவீங்க, ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயில் வந்து உங்களுக்கு எஸ்பிஎஃப் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் தராது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்பிஎஃப் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு டபுள் லேயர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த லோஷன், க்ரீம்ஸ், ஜெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% கவரேஜ் தரும். நீங்கள் வந்து வெளியில் போகும்போது உங்களால் வந்துட்டு திருப்பி வந்து ரீஅப்ளை பண்ண முடியாத ஸ்டேட்டில் வந்து நீங்கள் காம்பேக்டில் இருக்க எஸ்பிஎஃப் இல்லைனா ஸ்ப்ரேயில் இருக்க எஸ்பிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு டச்சப் மாதிரி தான் யூஸ் ஆகும். பட் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் கொடுக்காது க்ரீம் அண்ட் லோஷன் மாதிரி. ஸோ க்ரீம் அண்ட் லோஷன் ஒரு ஜெல் வந்து வெரி வெரி மஸ்ட். நீங்கள் மேலைக்கு வேணால் வந்துட்டு இந்த மாதிரி காம்பேக்டில் வந்து எஸ்பிஎஃப் இல்லைனா ஸ்ப்ரேயில் வந்து எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லோட்டஸில் வந்து எஸ்பிஎஃப் 30 வச்சுருக்கேன். ஸோ இந்த எஸ்பிஎஃப் வந்து நான் பார்த்தீங்கன்னா 30 வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஆல்சோ நான் கிரீஸி அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின், அதனால நான் இந்த எஸ்பிஎஃப் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து UVA + UVB ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. UVA வந்து ++ தான் இருக்குது, UVB வந்து 30 இருக்குது. ஸோ UVAல வந்து அதிகம்னு பார்த்தீங்கன்னா ++ இருக்கணும். UVBல வந்து 70லாம் கூட இங்கே வந்து எஸ்பிஎஃப் வந்துருச்சு இப்போ. ஸோ இது வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஆயிலி நாளைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது உங்களுக்கு. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் காஸ்ட் வந்து விடவே விடாது. இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒயிட் காஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ல வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சில க்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் விடாது. இப்போ இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடும் போது வந்து கண்ணம் அங்கெல்லாம் வந்துட்டு ஒயிட்டாக க்ரீம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து எஸ்பிஎஃப் க்ரீம் தான். அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய ஒயிட் காஸ்ட் விடும். இது வந்து எஸ்பிஎஃப் கம்மி தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லோட்டஸ்லேயே வந்து 70. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட், நான் கிரீஸி அண்ட் ஆல்சோ ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ வந்து ++ போட்டிருக்காங்க அண்ட் எஸ்பிஎஃப் வந்து 70 இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதை விட. அண்ட் இது வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிண்டட். பார்த்தீங்கன்னா டிண்டட் இது வந்து ஒரு மேக்கப் போட்ட லுக் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னுக்காக தான். பட் எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இது நான் கிரீஸின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எஸ்பிஎஃப் 70 இது வந்து 60 கிராம் உங்களுக்கு வந்து 595 rupees வரும். எஸ்பிஎஃப் 30 இது வந்து உங்களுக்கு 100 grams வந்து 345 rupees வரும். ஸோ எஸ்பிஎஃப் அதிகமாக உங்களுக்கு ரேட்டும் வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து நான் எஸ்பிஎஃப் க்ரீம் வச்சுருப்பேன், கை காலுக்காகலாம் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைனா ஃபேஸ்க்குமே இருந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து VLCCலேருந்து எஸ்பிஎஃப். இது வந்து பேரபென் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ
மேட் லுக் அண்ட் டீபிக்மெண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பிக்மெண்டேஷன்லாம் வந்து இது கம்மி பண்ணோம். ஜென்ரலாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து கம்மி பண்ணோம். இது வந்து அது எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது SPF வந்து 30 இருக்குது. UVA வந்து ++ போட்டிருக்காங்க. ஸோ UVA வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நான் கிரீஸி மேட் லுக் ப்ளஸ் இது வந்து ஒரு டிண்டடான ஃபார்முலா தான். இதுவுமே ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப் லுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிண்டடாக இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ லைட்டாக எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மேக்கப் லுக் இருக்குது. உங்களுக்கு வேணும் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் மாதிரி தான் இருக்கும். ஸோ VLCC க்ரீமோட இந்த ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராம் வந்து 20 rupees இருக்குது. இது ரொம்ப ஈஸி டு கேரி தான். அண்ட் இதுவுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கெமிக்கல் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு SPF வேணும்னு சொன்னீங்கன்னா அரோமா மேஜிக்கில் வந்து SPF 30 நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அது லைட்டாக அது ஒயிட் காஸ்ட் விடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒயிட் காஸ்ட்னா அங்கங்கே ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். ஸோ ஆனால் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாகவே. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ இது இல்லாமல் உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் SPFலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய SPF இருக்கும். அண்ட் லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிப் பாம்லேயும் UV ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேரையும் லிப்பையும் கூட நீங்கள் பாதுகாக்க முடியும். அண்ட் கண்ணுக்கு வந்து மெயினாக வந்து UV ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி கூலர்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்ராக்ட் வராது, விங்கிள்ஸ் நிறைய வராது. அண்ட் சன்லேருந்து உங்களுக்கு சூப்பரான ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ SPF க்ரீம் வந்து ஜென்ரலாக வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி 20 to 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ குளிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் SPF க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப திட்டு ஆகிடும். பட் இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது திட்டு ஆகிறதுல. ஏன்னா நான் நிறைய வாட்டி அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சோனே தான். ஜென்ரலாக வந்து SPF க்ரீம் வந்து நீங்கள் வந்து CTM பண்ணுறீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சன் ப்ரொடெக்டிங் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. பட் உங்களுக்கு வந்து அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா டக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கூட கண்டிப்பாக நான் SPF மறக்கவே மறக்காதீங்க. கண்டிப்பாக வந்து SPF வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக சேவ் பண்ணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ SPF வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் உங்களுக்கு வந்து SPF வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா SPF வந்து அவ்வளோ முக்கியம். ஸோ SPFல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ see you in next video. Bye.